யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பார்க்க போவது 1973ஆம் வருடம். இதுலேயும் படங்கள் நிறைய வந்துச்சு. 54 படங்கள் கிட்டத்தட்ட வந்துச்சு. அவற்றை பற்றி அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணுன்னா அந்த நேரம் பற்ற மாட்டேங்குது. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம முக்கியமான படங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல மே 11 வந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆருக்கு. அடுத்தது ஆகஸ்ட் 10 பட்டிக்காட்டு பொன்னையா. உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் படம். 2 படம் தான் எம்ஜிஆருக்கு. பாரத விலாஸ் சிவாஜி கணேசனுக்கு மார்ச் 24. அப்புறம் மார்ச் 31 ராஜராஜ சோழன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மனிதரில் மாணிக்கம்னு ஒரு படம் வந்துச்சு. இது என்ன படம்னு தெரியல, நான் பார்க்கல அந்த படத்தை. ஆனால் மொத்தத்திலே 18 நாள் தான் ஓடிச்சான். ராஜபாட் ரங்கத்துறை, அது குகநாதன், இது பி மாதவன் டைரக்ஷன் படம். இதுவும் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஓடிச்சு, 69 நாள் நம்ம ஓடிச்சு. எங்கள் தங்கராஜா நம்ம ராஜேந்திர பிரசாத் டைரக்ஷனில் வந்த படம். ஜெகபதி ஆர்ட் மூவிஸ், இது ஓடிச்சு 9 தேட்டரில் 100 நாள். அடுத்தது பொன்னூஞ்சல், கோமதி சங்கர் பிக்சர்ஸ், இது ஒரு ஃபெயிலியர் படம். கௌரவம் நம்ம வியட்நாமோட சுந்தரம் எடுத்த படம். இந்த படமும் 100 நாள் ஓடிச்சு. சொல்லத்தான் நினைக்கிறேன், பாலச்சந்தர் படம் நல்ல அருமையான படம். மணியனோட இதில் இருக்கும். பொண்ணுக்கு தங்க மனசு, இதுவும் ஒரு அருமையான படம். இது நல்லா ஓடிச்சு பரவாயில்லாமல். வந்தாளே மகராசி, இது ஜெயலலிதா டபுளாக்கில் நடித்த படம். இதுவும் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்த மருமகள், சுப்பிரமணிய ரெட்டியார், இவர் அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். இவர் எடுத்த படங்கள்லாம் நல்லா ஓடிச்சு. வாயாடி, மதுரை திருமாறன் டைரக்ஷனில் கதையோசனை எல்லாம் அவர் தான். கேஆர் விஜயா நடித்த படங்கள் வரிசையாக ஓடிச்சு. அன்பு சகோதரர்கள், ஜெயந்தி ஃபிலிம்ஸ்னு அன்பு சகோதரர்கள், இதுவும் ஓரளவு வெற்றி படம் தான். மறுபிறவி டைரக்ஷன் ராமண்ணா. ஆனால் கொஞ்சம் புதுமையான கதையமைப்பு, கொஞ்சம் வயசு வந்தவங்க தான் பார்க்குறது. அதனால் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிச்சு. மணிப்பயல் இது ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பில் வந்துச்சு. படம் ஓரளவு நல்லா போச்சு. பெத்தமலம் பித்தும் அப்படி தான், குகநாதன் படம். இதுவும் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. பெண்ணை நம்புங்கள் இது ஒரு சுமாரான படம். ஆவரேஜாக போச்சு. அலைகள், ஸ்ரீதரோட படம், நல்ல புதுமையான கதையமைப்பு எல்லாம் இருந்தும் படம் படுபெரிய ரைட்டு. ஒரு வாரம் தான் ஓடிச்சு. பூக்காரி நம்ம அஞ்சுகம் பிக்சர்ஸ், நம்ம முத்து நடித்த படம். இதுவும் அவ்வளோ ஓடலை. பாக்தாத் பேரழகி, ராமண்ணா டைரக்ஷனில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம். ஜெயலலிதாவுக்கு 99ஆவது படம். இதுவும் படு ஃபெயிலியர். நியாயம் கேட்கிறோம், எல்லாம் பிலோ ஆவரேஜ் தான். நிறைய படங்கள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. நத்தையில் முத்து, கேரிஜாவுக்கு 100ஆவது படம். ஓரளவு ஓடிட்டு, ஓரளவு எபோவ் ஆவரேஜ். படம் கொஞ்சம் பெரிய படமாக இருக்கும். தேடி வந்த லக்ஷ்மி, இது மாடர்ன் தேட்டர்ஸ் படம். தேடி வந்த லக்ஷ்மி இதுவும் பிலோ ஆவரேஜ் தான். ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. திருமலை தெய்வம், ஏபி நாகராஜன் எடுத்த படம். சாந்தி கம்பை, இது படமும் பரவாயில்லாமல் இருக்கும். சொந்தமும் இதுவும் ஒரு மீடியமாக போச்சு. 3 வாரங்கள் ஓடிச்சு எல்லா ஊர்லேயும். சொந்தம். அப்புறம் கோமாதா என் குலமாதா, இதுவும் 4 வாரம் ஓடிச்சு எல்லா ஊர்லேயும். கலர் படம் ஓரளவு சுமாராக போச்சு. அப்புறம் வந்த படம் காசி யாத்திரை, காமெடிக்காகவே எடுத்தாங்க. சுருளி காமெடி ரொம்ப ஃபேமஸ்ஸு. காசி யாத்திரை, ரொட்டி தான், சப்பாத்தி அந்த படம் தான் நினைக்கிறேன். காரைக்கால் அம்மையார், இந்த படம் கேபிஎஸ் நடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு சிவகுமார் டான்ஸ் ஒன்று நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சிவதாண்டவம், கட்டிலா தொட்டிலா, இது கொஞ்சம் காமெடியாக எடுத்தாங்கன்னா படம் ஓடலை. காமெடிக்கு கொஞ்சம் இது பண்ணுவேன். கங்கா கௌரி, நம்ம பத்மினி பிக்சர்ஸ் படம். இதுவும் ஆவரேஜ் தான், ஆவரேஜாக போச்சு. சில ஊர்களில் கம்மியாக போச்சு, சில ஊர்களில் மீடியமாக போச்சு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்கள், மேட்டா ரூங்ராத், நீலாவண்டன் 2 பேர் இருக்கிறாங்க. பச்சைக்கிளி ஷூட்டிங் டயத்தில். உலகம் சுற்றும் பாட்டு புத்தகம் இப்படி தான் விட்டாங்க. உலகம் மாதிரி ஒரு உருண்டையில் பாட்டு புத்தகம் ஒன்றா வரும் பாடல்கள். அந்த பாட்டு புத்தகத்தின் பின்பகுதியில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு, எம்ஜிஆர் நடித்த படம் அடுத்த தயாரிப்புன்னு சொல்லி போட்டு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. 20 தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 நாள். அப்புறம் பெங்களூரில் ஒரு 3 தேட்ரு, இலங்கையில் ஒரு 3 தேட்ரு,
அப்புறம் வேர்ல்டு முழுதும் எல்லாம் சேர்த்து 28 தேட்டர் 100 நாள் ஓடிச்சு உலகம் சுற்றும் வாலிபன். நான் வெள்ளி விழா 4 தேட்ரு, இங்கேயே 4 தேட்ரு, அப்புறம் இலங்கையில் வேறு எல்லாம் சேர்த்தா 5 தேட்ரு. இலங்கையிலையும் 200 நாள் தாண்டிச்சு படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், டிவி பேரடைஸில் ரெக்கார்ட் பிரேக் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். கிட்டத்தட்ட 75 நாள் நடந்த எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாச்சு. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள படங்கள்லாம் எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றினோட கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லைன்னு எல்லாம் கிளியோபேட்ரா அது இதுன்னு இங்கே ஆங்கில படங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. 73 சிறந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. படமும் வசூல் கிட்டத்தட்ட 4,55,00,000 ரூபா. இந்த ரெக்கார்டை எந்த படமும் நெருங்கவே முடியல. சென்ட்ரலில் உலகம் சுற்றும் வாலிபன் 16வது வார விளம்பரம் இது. திருநெல்வேலி சென்ட்ரல் வீர முழக்கமிடும். நெல்லை சென்ட்ரலில் ஓடிய நாட்கள் 119, பெற்ற வசூல் 3,15,000 ரூபா வசூலாக பெற்றுச்சு. அதே நேரத்தில் வந்த தங்கப்பதக்கம், அதுக்கு பிறகு வந்த படம் 2 லட்சத்தி வச்சுருந்தான். சேலத்தில் 126 நாளில் 565, உலகம் சுற்றும் வாலிபன். சென்னை அகஸ்தியா 176 நாளில் 6,22,000 வடப. நார்த் மெட்ராஸில் இதான் அதிக வசூல் வந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். சென்னை தேவி பேரடைஸில் மட்டும் ஒரு சிங்கிள் தேட்டரில் 13,63,000 ரூபா. இது ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். அது மாதிரி மதுரையில் வந்து முதல்ல 6 லட்சத்தை தாண்டின படம் இதுதான். 217 நாள் மீனாட்சியில் ஓடி 6,85,000. தூத்துக்குடியில் முதல்ல 104 நாள், ரெண்டாவது அடியப்பண்ணூர், இது 104, 1,86,000 ரூபா வசூல் பெற்றது படம். தூத்துக்குடிலையும் ரெக்கார்ட் பிரேக் தான் வச்சுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் என்று 3லேயுமே 100 நாள் உள்ள படம். ஒன்று அடிமைப்பெண், இன்னொன்று உலகம் சுற்றும் வாலிபன். இதை தவிர வேறு எந்த படமே ஓடுனது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டிக்காட்டு பொன்னையா. பட்டிக்காட்டு பொன்னையா நம்ம பிஎஸ் ரங்காவோட படம். இது வந்து எங்கள் தங்கராஜாவோட அதிக நாள் ஓடிச்சுன்னு சொல்லி விழுப்புரத்தில் 35 நாள் ஓடித்தான். எங்கள் தங்கராஜா 27 நாள் தான் ஓடித்தான். திருநெல்வேலியில் பாருங்கள் 1,02,000 ரூபா, 62 நாள் ஓடி கலெக்ஷன். சிவாஜி படத்துக்கு பார்த்திங்கன்னா பாரத விலாஸ் விளம்பரம்லாம் கொடுத்தாங்க நிறையா. 203 ஷோ எல்லாம் சொந்த தேட்டரில் போட்டு எல்லாம் அவங்களே ஹவுஸ்ஃபுல் ஆக்கிக்கிடுவாங்க. அவங்களே விளம்பரம் கொடுப்பாங்க. சாந்திகிரௌண்ட் புவனேஸ்வரி, சாந்திகிரௌண்ட் மதுரை சென்ட்ரல், திருச்சி பார்த்து கோயம்புத்தூரில் ஷிஃப்ட்டு, சேலத்தில் பேலஸ், 5 தேட்டரில் 1 நாள் கிளியராக போயிடும். பாரத விலாஸ் மதுரையில் பாருங்கள் 2,80,000 என்னமோ வசூலாக இருக்குது. ராஜராஜ சோழன் வந்து மதுரையில் வந்து சிந்தாமணியில் வந்துச்சு. சிந்தாமணியில் வந்து 97 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு. மதுரை சிந்தாமணியில் 97 நாள் ஓடி 3,02,000 ரூபா கலெக்ஷனை பெற்றுச்சு. மெட்ராஸில் ஓடின தேட்டர்லாம் பாருங்களேன். ஆனந்தில் 98 நாள், கிருஷ்ணாவில் 76, ராக்ஸியில் 69, பழனி அப்பாவில் 50 நாள், 3,02,000 ரூபா மதுரை சிந்தாமணியில். இதான் ராஜராஜ சோழன் அதிகபட்ச வசூல். அப்புறம் பார்த்திங்கன்னா மனிதரில் மாணிக்கம் இந்த படம் நானும் பார்த்த ஞாபகம் இல்லை. படம் வந்து படு ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். மனிதரில் மாணிக்கம் படு ஃபெயிலியர். கிட்டத்தட்ட பைலட்டில் 18 நாள் தான் ஓடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பைலட்டில் 18 நாள், மொத்தமே அவ்வளோதான். ஸ்ரீமுருகன் தான் கொஞ்சம் 25 நாள் தாண்டி இருக்குது. மற்றபடி எல்லாமே ரொம்ப கம்மியான நாட்கள். எங்கள் தங்கராஜா ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ், டைரக்ஷன் வந்து ராஜேந்திர பிரசாத். இந்த படம் வந்து 9 தேட்டரில் திருநெல்வேலி பார்வையில் முதற்கொண்டு ஓடிச்சு. நாகர்கோவிலில் கலெக்ஷன்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கு. சிவாஜி படத்தில் அதிக வசூல் தான். மதுரையில் 3,33,000 ரூபா 103 நாளில். பெரிய வசூல் ஒன்றும் கிடையாது. எல்லாம் 3 லட்சம் தான். 4 லட்சத்தை தொடவே இல்லை எந்த படமும். பொன்னூஞ்சல் வந்து கோமதி சங்கர் பிக்சர்ஸு, நம்ம சங்கரங்கோயில்காரர் தான். படம் இதுவும் படு ஃபெயிலியர் தான். மெட்ராஸில் மொத்தமே 6 வாரம் தான் ஓடிச்சு எல்லா தேட்டர்லையும். அதுவும் ராம் தேட்டரில் 4 வாரம் தான். 4 வாரத்தில் தூக்கிட்டாங்க. இது ஒரு படு ஃபெயிலியர். கௌரவம் வந்து நம்ம வியட்நாமேடி சுந்தரம் அவர். இந்த படம் வந்த புதுசில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. அப்புறம் தான் 100 நாள் 5 தேட்டர் போட்டு ஓட்டிடுவாங்களே, போட்டு இழுத்துட்டாங்க. மதுரையில் வந்து 3,59,000. மதுரையில் மற்ற எல்லா படங்களோட இது கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் கூடுதல் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா கௌரி, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். கங்கா கௌரி இதெல்லாம் வரிசையாக வந்த படங்கள் தான். மறுபடியும் திருப்பியும் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. ஓரளவு போட்டிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா படங்களையும் நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு இட வசதி பற்றவில்லை, இட வசதி போதாது. அதனால் இதோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம். நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சூரியகாந்தி ஓரளவு 100 நாள் ஓடின படம்னு நினைக்கிறேன்.
ஜெயலலிதா அம்மா நடித்தது, முத்துராமன் ஜெயலலிதா நடித்த படம். சொந்தமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. ஆமாம், சொந்தம் சொல்லத்தான் நினைக்கிறேன். அருமையான படம். மணியன் படம், கே பாலச்சந்தர். பாடல்களும் அருமையாக இருக்கும். இந்த படம் 100 நாள் வரைக்கும் ஓடிருக்கு. ஆமாம். தேடி வந்த லட்சுமி ஃபெயிலியர் படம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமலை தெய்வம். இது இப்போ வரைக்கும் டிவியில் வாரத்துக்கு 4 தடவை போடுவாங்க போட்டுருக்கு இந்த படத்தை. ஏதாவது ஒரு நல்ல நாள்னால் போதும் போட்டுருவாங்க சாமி பக்தின்னா. நியாயம் கேட்கிறோம், பாக்தாத் பேரழகி, குலை பகாவலியை உல்ட்டா பண்ணி அதே கதையை திருப்பி ரவிச்சந்திரனை வச்சு இப்போ ஹிட் பண்ணி காமிக்கிறேன்னாரு. ஹிட் பண்ண முடிஞ்சுதா? பூக்காரி கேட்கவே வேண்டாம். மஞ்சுளாவை போட்டு எடுத்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாட்டுகள் இவ்வளோத்துக்கு நல்ல பாடலாக போட்டு கொடுத்தாங்க. பெத்தமானம் பித்து, மணிப்பயல், மறுபிறவி, இப்படி படங்கள் எல்லாம் ஓரளவு ஆவரேஜாக போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக போய்கிட்டு இருந்துச்சு. வந்தாளே மகராசி, இந்த படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். டபுள் ஆக்ட் கதை, பழிவாங்கிற கதைன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் போகும். ஸ்கூல் மாஸ்டருங்கிற படம் வந்துச்சு, ஆனால் படம் வெற்றி பெறலை. வீட்டுக்கு வந்த மருமகள், இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக போச்சு. வாயாடி கொஞ்சம் வெற்றி படம் தான். நம்ம கேரிஜா வச்சு முதல் திருமணம் எடுத்த படம் வாயாடி, திருடி, கேஸ் லைட் மங்கம்மா, மேயர் மீனாட்சி, இது போன்ற படங்கள் நிறையா நடிச்சிருந்தாலும் எல்லாமே ஓரளவு ஓடிச்சு. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.